பால் குடம் எடுத்து வந்து பாபாவுக்கு நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம். பால் குடம் எடுத்து வந்து பாபாவுக்கு நேரடியாக நீங்களே அபிஷேகம் செய்யலாம். பாபாவுக்கு பால் குடம் எடுத்து வந்து நீங்களே நேரடியாக எடுக்கலாம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். சிவராமபுரம், சிவராமபுரம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். என்னாச்சு? தட்டு தீர்ந்து போச்சா? கூப்பிட அத்திமரம், நல்ல அத்திமரம். நல்ல அத்தி. அப்போ புனல் எடுத்துகிட்டு வரணும். புனல்லாம் அகலமாக ஊற்றலாம். இவன் பாத்திரங்களா பார்சல் வழங்கப்படுகிறது. இங்கு பார்சல் வழங்கப்படுகிறது. சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். அது எங்களுக்கு தெரியாது. பார்சல் வழங்கப்படுகிறது. சாய்ராம். அத்திமரம், நல்ல அத்திமரம். மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. அதே அத்திமரம் நமது சிவராமபுரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. நல்ல அத்திமரம். அத்திவரதர் என்பவர் நல்ல அத்திமரம், நல்ல அத்திமரம். குருவாழ்க குருவே துணை. அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். அத்திமரத்தை 7 முறை வலம் வருதல் வேண்டும். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். பாடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில், பாடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயில், சிவராமபுரம், சிவராமபுரம், சிவராமபுரம். ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுத்தீங்கன்னா இல்லைங்க கழுத்தை ஏன் சாய்க்கிறீங்க? கழுத்தை சாய்க்காதீங்க. கழுத்து சாய்ஞ்சிருக்கு சுதாவுக்கு. ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு.
குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம் அக்னி துணி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரவும். குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. மயிலாடுதுறையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. அனைவரும் வருக, அருள் பெறுக. வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். மாதத்தில் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா சிரடிவாசா. அன்னதானம் வழங்கப்படும். பிரசாதமும் வழங்கப்படும். வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். அனைவரும் அருள் பெறுக. ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா சிரடிவாசா. அக்டோபர் 2ஆம் தேதி பால்குடம். அனைவரும் வருக, பால்குடம் எடுக, பாபா அருள் பெறுக. குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம். ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா சிரடிவாசா. ஓம் சாய்ராம். துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். அத்திமரம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். தத்தாத்தரர் இந்த மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். தத்தாத்தரர் இந்த மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம். ஓம் நமோ தத்தாத்தரர். ஓம் நமோ தத்தாத்தரர். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரவும். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரும். குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம். மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. அனைவரும் வருக, அருள் பெறுக. வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். மாதத்தில் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். அன்னதானமும் வழங்கப்படும். பிரசாதமும் வழங்கப்படும். அனைவரும் வருக, அருள் பெறுக. அக்டோபர் 2ஆம் தேதி பாபாவுக்கு பால்குடம் காவேரி ஆற்றாங்கரையிலிருந்து எடுக்கப்படுகின்றது. அனைவரும் வருக, அருள் பெறுக. பயன்படுத்திக்க. குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம். ஓம் சாய்ராம். சக்குர் சாய்நாதா சிரடிவாசா. அத்திமரம். தத்தார் வாசம் செய்யும் மரம் அத்திமரம். இந்த அத்திமரத்தை 7 முறை வலம் வரவும். குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம் அக்னி துணி. துணி அக்னி. இந்த சிவராமபுரத்தில் துணி அக்னி அக்னி உள்ளது. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். 9 முறை வலம் வருதல் வேண்டும். இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். வலம் வரும் பொழுது மட்டைக்காயுடன் வருவது இன்னும் மிகவும் நலமாக இருக்கும். மட்டைக்காயுடன் வருவது மிகவும் நல்லது. மட்டைக்காயை வாங்கி கொண்டு வந்து 9 முறை வலம் வருதல் வேண்டும். 9 முறை வலம் வந்து இந்த அக்னியில் தலையை சுற்றி, அதாவது இடதுபுறம் 3 முறை வலதுபுறம் 3 முறை சுற்றி இந்த அக்னியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியம் தேவலம் விலகுகிறது. இந்த அக்னியை 9 முறை சுற்றி, இந்த சிவராமபுரத்தில் உள்ள அக்னியை 9 முறை சுற்றி வந்து மட்டைக்காயுடன் இடதுபுறம் 3 முறையும் வலதுபுறம் 3 முறையும் தலையை சுற்றி அக்னியிலிட நம்மளுடைய கண் திருஷ்டி விலகுகிறது. பில்லி சூனியம் விலகுகிறது. குரு வாழ்க குருவே துணை. சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குரு வாழ்க குருவே துணை. குரு வாழ்க குருவே துணை. நீங்களே நேரடியாக இங்கு ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். ஆரத்தி எடுக்கலாம். சிவராமபுரம். குரு வாழ்க குருவே துணை.